அனைவருக்கும் வணக்கம். பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 8th பே கமிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நியூ அப்டேட் தான். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 8வது ஊதியக்குழு டில்லியில் பார்த்திங்கன்னா 3 நாள் கூட்டம், சம்பள உயர்வு, ஓய்வூதியம், ஓபிஎஸ் மீது முக்கிய கவனம் அப்படின்றதில் ஒரு ஆலோசனை நடத்துகிறது. பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனைகளை நடத்துமாறு இக்குழுவிடம் ஏராளமான கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் முக்கியமான கோரிக்கைகள் 3 கோரிக்கைகள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது ஊதியக்குழுவிடம் கோரப்படும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளவு, 2வது ஓய்வூதியதாரர்களுக்கான கோரிக்கை என்ன, 3வது கோரிக்கை பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச அடிப்படை ஊதியமும் அதிகரிக்குமா. இந்த மாதிரி ஒரு 3 முக்கியமான கோரிக்கைகளை வைத்திருக்காங்க. 8வது ஊதியக்குழுவின் மிக முக்கியமான கலந்தாலோசனை கூட்டம் இன்று நாட்டின் தலைநகர் புதுதில்லியில் தொடங்கியுள்ளது. 8வது ஊதியக்குழு ஏப்ரல் 28 முதல் ஏப்ரல் 30, அதாவது நேற்றிலிருந்து இன்று வரை, முந்தானத்திலிருந்து, அதாவது 28, 29, இன்று 30, இந்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா ஊழியர் சங்கங்கள் மற்றும் அமைப்புகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறது. பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனைகளை நடத்துமாறு இக்குழுவிடம் ஏராளமான கோரிக்கைகள் வந்துள்ளன. ஆகையால் இந்த குறிப்பிட்ட தேதிகளில் இயன்றவரை அதிகமான சங்கங்கள் மற்றும் அமைப்புகளுடன் கூட்டங்களை நடத்த ஊதியக்குழு திட்டமிட்டு வருகிறது. ஏப்ரல் 30 அன்று, அதாவது இன்று, முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளது. ஏப்ரல் 30, 2026 அன்று அகில இந்திய என்பிஎஸ் ஊழியர் கூட்டமைப்பு தனது கோரிக்கை மனுவை 8வது ஊதியக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளது. இக்கூட்டமைப்பின் தலைவர் மஞ்சித் சிங் படேல் அவர்களின் கூற்றுப்படி சமர்ப்பிக்கப்படவுள்ள மனுவில் பின்வரும் அம்சங்கள் இடம்பெறும். என்ன அம்சங்கள் அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர், பயணப்படி டிஏ மற்றும் குழந்தைகளுக்கான கல்விப்படி சிஇஏ, போனஸ், நிதி சார்ந்த திட்டங்கள் மற்றும் ஓய்வுகால பலன்கள், என்பிஎஸ், யூபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகியவை தொடர்பான முக்கிய கலவைகள். பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே மேலும் பல கூட்டங்களுமே நடத்தப்பட உள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சந்திப்பிற்கான கால அட்டவணை மிகவும் குறைவாக இருப்பதால் டெல்லியில் நடைபெறும் 3 நாள் கூட்டங்களின் போது கலந்துரையாடலுக்கான அனைத்து கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்ய இயலாது என்று ஊதியக்குழு தெளிவுபடுத்தி உள்ளது. வரும் மாதங்களில் புதுதில்லியிலும் நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் கூடுதல் கூட்டங்களை நடத்த உள்ளதாக இக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பான புதிய தகவல்கள் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும். அது மட்டும் இல்லாமல் டெல்லி என்சிஆர் பகுதிக்கு வெளியே உள்ள பங்குதாரர்களுக்கான வாய்ப்புகள் பற்றியுமே தகவல் வெளிவந்திருக்குது. டெல்லி என்சிஆர் பகுதிக்கு வெளியே உள்ள பங்குதாரர்கள் எதிர்காலத்தில் கூட்டங்களை திட்டமிடும் போது தங்கள் சொந்த மாநிலம், யூனியன் பிரதேசம் அல்லது அருகிலுள்ள பிராந்தியங்களில் ஊதியக்குழுவை சந்தித்து கலந்துரையாடுவதற்கான சந்திப்பு நேரத்தை கோரலாம். அதாவது அப்பாயின்மெண்ட்டை கோரலாம். 8வது ஊதியக்குழுவின் சம்பள உயர்வு எப்போது அமல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். அதற்கான பதில் பார்த்திங்கன்னா, இந்த ஊதிய உயர்வு திட்டத்தை எப்போது நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்த காலக்கெடுவை அரசாங்கம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. ஸோ எல்லாருமே இன்றைக்கு, நாளைக்கு, இல்லை இந்த மந்த், அடுத்த மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த திட்டம் எப்போது நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் கடந்த கால நடைமுறைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது 7வது ஊதியக்குழுவிலிருந்து 8வது ஊதியக்குழுவிற்கு மாறும் காலகட்டத்தோடு இதுவும் இணைந்து அமையலாம். மேலும் உரிய ஒப்புதல் பெறப்பட்டால் ஜனவரி 1, 2026 முதல் இது நடைமுறைக்கு வரவும் வாய்ப்புள்ளது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, எதிர்பார்க்கப்படும் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய உயர்வு என்ன. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சம்பளம் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த 3 நாள் இருக்கு இல்லையா, அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றின அம்சப்படி ஓய்வூதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3.833 என்ற ஃபிட்மென்ட் ஃபேக்டரின் அடிப்படையில்
குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை 18,000 69,000 ஆக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த கோரிக்கையானது ஊதிய கணக்கீடுகளுக்காக பெரிய குடும்ப அளவையும் கருத்தில் கொள்கிறது. இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் இது பெருமளவிலான ஊழியர்களின் கையில் கிடைக்கும் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் அது தொடர்பான பலன்களை கணிசமாக உயர்த்தக்கூடும். ஓய்வூதிய உயர்வுக்கான கோரிக்கை. கூடுதலாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை, அதாவது ஓபிஎஸ் திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது ஒரு முக்கிய கோரிக்கையாக உள்ளது. ஊழியர்கள் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 67% ஓய்வூதியத்துடன் 50% குடும்ப ஓய்வூதியத்தையும் வழங்க முன்மொழிந்துள்ளனர். இதெல்லாம் ஒரு பட்சம் இருக்கிறப்ப ஊழியர்கள் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஊழியர்களின் கோரிக்கைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடுவோம். கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்ட பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக பழைய கணக்கீட்டு முறைகள் இனி பொருத்தமானவையாக இல்லை என்று தொழிற்சங்கங்கள் வாதிடுகின்றன. 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்ட பிறகு தங்கள் ஊதியத்தில் ஒட்டுமொத்தமாக 20% முதல் 30% வரை உயர்வு ஏற்படக்கூடும் என்று ஊழியர்கள் எதிர்பார்க்கின்றனர். டெல்லியில் நடைபெறும் இந்த கூட்டத்தை தொடர்ந்து ஊதியக்குழு தனது வரைவு அறிக்கையை இறுதி செய்யும் பணிகளை தொடங்கும். அதனைத் தொடர்ந்து ஒப்புதலுக்காக அந்த அறிக்கை அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்படும். தற்போதைய வேகத்திலேயே இப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்றால் புதிய ஊதிய கட்டமைப்பு இன்னும் சில மாதங்களுக்குள்ளேயே அமல்படுத்தப்படுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். இப்போ பார்த்திங்கன்னா 8வது ஊதியக்குழு பற்றி என்னதான் ஒரு கிளியர் கொடுத்தாலும் அடிக்கடி சில கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 8வது ஊதியக்குழுவிடம் கோரப்படும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளவு? ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளவு தான் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊழியர் சங்கங்கள் தற்போதுள்ள ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை 2.57 3.25 ஆகவோ அல்லது அதற்கும் மேலாகவோ உயர்த்துமாறு கோரி வருகின்றனர். ஸோ இது அவங்களுடைய கோரிக்கை, சரிங்களா? செகண்ட் என்ன ஒரு கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா, ஓய்வூதியதாரர்களுக்கான கோரிக்கை என்ன? அவங்களுடைய கோரிக்கை பார்த்திங்கன்னா, ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலை நிவாரணம் மற்றும் கூடுதல் சலுகைகளை மறு ஆய்வு செய்வது தொடர்பான பரிந்துரைகளும் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. 3வது மிக முக்கியமான எல்லோரும் ஆவலோடு ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கொஸ்டின் தான். அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, குறைந்தபட்ச அடிப்படை ஊதியமும் அதிகரிக்குமா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. இதற்கான பதில் பார்த்திங்கன்னா எஸ், ஓகே, ஆமாம். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் குறித்து ஒருமித்த கருத்து எட்டப்பட்டால் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படும் அப்படின்ற தகவலுமே வந்திருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய முக்கியமான அந்த கேள்விகளுக்கு பதில்கள் இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போட்டுட்டு போங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.